புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் முல்லை வீதியில் அமைந்துள்ள அரசு ஊழியர் சம்மேளனத்தில் புதுச்சேரி பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்பொழுது அவர்கள் கூறியதாவது: கடந்த 21/5/2025 அன்று கூடிய போராட்டக்குழு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அளித்த 7வது ஊதிய குழு நிலுவைத் தொகை வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளோம். அதன்படி வருகின்ற 5/6/2025 அன்று மாலை 4 மணி அளவில் உள்ளாட்சித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும், 12/6/2025 அன்று மாலை 4 மணி அளவில் தலைமைச் செயலகம் முன்பு தர்ணா போராட்டமும், 19/6/2025 அன்று மாலை 4 மணி அளவில் உள்ளாட்சித்துறைக்கு அல்வா கொடுக்கும் போராட்டமும், 26/6/2025 அன்று காலை 9 மணியிலிருந்து கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருமுனை பிரச்சாரமும், 7/7/2025 அன்று காலை 9 மணி அளவில் கம்பன் கலையரங்கத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு சட்டசபை முற்றுகை போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு பிறகும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் எதிர்வரும் 2025 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 சுதந்திர தினத்தன்று உண்ணாவிரத போராட்டம் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் காரைக்கால், மாகே, ஏனாம் பிராந்தியங்களிலும் இந்த போராட்டம் நடைபெறும் என்பதனை புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் புதுச்சேரி அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு வழங்கியது போல் 1/1/2016 முதல் அமுல்படுத்தி அதற்கான நிலுவைத் தொகை 33 மாதம் நிலுவைத் தொகை வழங்க வேண்டி பல கட்ட போராட்டங்கள் நடத்தியதன் விளைவாக கடந்த 13/8/2024 அன்று சட்டசபை முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் நடத்தியதன் விளைவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதி அளித்ததன் அடிப்படையில் உள்ளாட்சித்துறை இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் அவர்கள் போராட்ட பந்தலுக்கு வந்து எங்களுடைய நியாயமான கோரிக்கையான 1/1/2016 முதல் 7வது ஊதிய குழு அமல்படுத்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும், அரசே நேரடியாக பென்ஷன் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ஆனால் இதுநாள் வரை உள்ளாட்சித்துறை அரசும் புதுச்சேரி அரசும் இதுநாள் வரை அந்த 1/1/2016க்கான உத்தரவு பிறப்பிக்காமல் காலம் கிடைத்ததின் விளைவாக பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் உள்ளாட்சித்துறை இயக்குனர், உள்ளாட்சித்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுநாள் வரை அந்த 1/1/2016 கோரிக்கையுடைய உத்தரவு பிறப்பிக்காத காரணத்தினாலும் அரசே நேரடியாக பென்ஷன் வழங்காத நிலையை தொடர்வதன் காரணத்தினால் நாங்கள் புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு கடந்த 21/5/2025 அன்று நடந்த கூட்டு போராட்ட கன்வீனர் கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டங்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டதன் விளைவாக இதை பத்திரிகை மூலமாகவும் ஊடக செய்தி மூலமாகவும் இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசு எங்களுடைய 1/1/2016 மற்றும் நேரடியாக பென்ஷன் வழங்குவதற்கு உத்தரவு உடனடியாக பிறப்பிக்காத பட்சத்தில் வருகின்ற 5/6/25 முதல் 6 கட்டங்கள் போராட்டம் நடத்துவதென கூட்டு போராட்டக் குழு சார்பாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் இந்த 6 கட்ட போராட்டத்தில் எங்களுடைய இந்த புதுச்சேரி அரசும் உள்ளாட்சித்துறை அரசும் எங்களுடைய உத்தரவு பிறப்பிக்கவில்லாத பட்சத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 15-17 சுதந்திர தினத்தன்று கிராம பஞ்சாயத்துகளை கிராம பஞ்சாயத்து கூட்டங்கள் புறக்கணித்துவிட்டு நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஒன்று கூடி குடும்பத்துடன் சட்டசபை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கீ கொடுத்தது தான் இந்த மாதிரி வருது. என்ன வாங்க பயம் இருக்குது.